தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பரிசுத்த வாரும் நம்முடைய திறமைகளை நீ உறுதியாக்கி நம்முடைய உள்ளங்களையும் நீ தூய்மைப்படுத்தி நாள்தோறும் உண்மையான பற்றியை நாம் யோசித்து உண்மையானவை வாழ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதையில் நாம் செல்ல நம்முடைய சிலுவைகளை சுமந்து நம் ஆண்டவரை பின்தொடர நமக்கு தேவையான வல்லமையும் தந்தளுமாறு உம்மை உற்று நோக்கி ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய இரண்டாவது வருகையை பற்றி கூறுகின்றார். எவ்வாறு இந்த உலகத்தில் பல குழப்பங்கள் உண்டாகும் பொழுது ஆண்டவர் இங்கே இருக்கின்றார் அங்கே இருக்கின்றார் என்று கூறுகின்றார். ஆனால் ஆண்டவர் அனைத்து மானித குழுக்களும் பார்ப்போம் போல அவர் அந்த வான்படைகளில் அவர் ஏறி வருகின்றார். ஆனாலும் அதுக்கு முன்பாக ஆண்டவர் தம்முடைய சிலுவை சுமந்து நமக்காக தம் உயிரை கையளித்து அவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் இந்த மாட்சியை பெறுகின்றார் என்று கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் மாட்சி அடைகின்றது எவர் நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவையை தான் சுமந்து தந்தையின் திருவுளத்துக்கு தம்மை அர்ப்பணித்தாரோ அவ்வாறு தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய கடமைகளை நாம் உறுதியாக நிறைவேற்ற பிறகுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்புடைய கைமாறு தருகின்றார். ஆகவே நம்முடைய வேலை வாய்ப்புகளை, கடமைகளை, பண்புகளை நாம் கடைபிடித்து உண்மையாகவும் நீதி நேர்மையிலும் நாம் வாழ வேண்டும். இவ்வாறு நம்முடைய கடமைகளையும் பண்புகளையும் நாம் உறுதியாகி நிறைவேற்ற தேவையான வல்லமைக்காக நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். திருநாம கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்தென்ன பயனோ நாதா, இறைவா உன் அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கு நாதா, நான் வாழ்வதும் எதற்கோ தெய்வம், அந்திம தீர்ப்பில் விரைவில் வருமென்று ஆவலையாவரும் நோக்குகின்றோம், அந்திம தீர்ப்பில் விரைவில் வருமென்று ஆவலையாவரும் நோக்குகின்றோம், வானமேகங்களில் நீர் வரும் அந்நாளில் வானோர்களோடு உம்மை துதிப்பேன், வானமேகங்களில் நீர் வரும் அந்நாளில் வானோர்களோடு உம்மை துதிப்பேன், திருநாம கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்தென்ன பயனோ நாதா, இறைவா உன் அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா, நான் வாழ்வதும் எதற்கோ தெய்வா. அன்பு பிதாவே இயேசுவே, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகின்றோம். உம்முடைய உயிரால் நமக்கு தேவையான வாழ்வை அளித்தீர். இதோ ஆண்டவரை நாள்தோறும் உமக்காக நாம் வாழ, உமக்காக நாம் உழைக்க தேவையான ஆறுதலை தந்திடுமாறு உம்முடைய திருச்சிலுவை உற்று நோக்கி ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.